எஸ். மாரீஸ்வரி அம்மா அவர்கள் சமூகவியலாளர் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. இன்றைய தலைப்பு சற்றே வித்தியாசமானது. பெண்களின் உடல் நலம், கருவறை என்னும் இறைநலம். ஆம், ஒரு உயிர் தோன்றும் இடம் இறைநிலைதானே. அதனுடைய ஆரோக்கியம் பற்றி நம் குடும்பத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் படும் துயரத்தை கண்டு அதை மாற்றுவதற்காக அவர் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின் தயாரிப்பதில் வெற்றி பெற்றவர். அதற்காக விழிப்புணர்வு நம் பெண்களிடம் தங்கள் ஆரோக்கியம் பற்றிய சிறப்பு சிந்தனை உரைத்தான் இன்று. பெண்மையின் பெருமதிப்பை பற்றி தெரியுமா? ஆண்களுக்கு அல்ல, பெண்ணிற்கே தன் மதிப்பு தெரியாது. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பது ஆன்றோரின் வாக்கு. அதனை இந்த 20ஆம் நூற்றாண்டில் வெளிப்படுத்தி செயல்படுத்தியவர் அம்மா அவர்கள். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெண்களுக்கு தியானமே கூடாது என்று ஒதுக்கப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கு தியானம் செய்யலாம் என்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வலியுறுத்தினார்கள். இப்படி பிறப்பெடுத்த பெண்கள் தங்கள் உடல் நலம் பேணுவதில் 1% கூட விழிப்புணர்வுடன் இல்லை. உணவு பற்றி ஒரு 4%, குடும்ப உறுப்பினர்கள் பற்றி ஒரு 5%, ஆனால் உழைப்பை 90% இப்படி இருக்கும் அவர்கள் தன் ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கிறார்களா? அதனை வெளிப்படுத்தவே கூடாது. இன்று ஸ்டேஃப்ரியாய் இருப்பாய், இயல்பாய் நிறைவாய் இருங்கள் என்றும், பெண்மையே உன்னை தினமும் நேசி, பெண்மையே உன்னை தினமும் ஆராதிப்பாயாக. நான் ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒரு தனித்துவம் உண்டு. கடமையாற்றும் சிறந்த பெண்களில் ஒருவர்தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமதி எல். மாரீஸ்வரி அவர்கள். திருமதி மாரீஸ்வரி அவர்கள் BA பட்டதாரி, சிவகாசியை சேர்ந்தவர். பெட்டல் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் இயற்கை மூலிகைகள் கொண்டு தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் கள்ளிப்பட்டி விவசாயிகள் குழுவின் தலைவராக பணியாற்றுகிறார்கள். இன்னர் வீல் கிளப் சிவகாசி பைரோடவுன் முன்னாள் பிரசிடென்டாக இருந்துள்ளார்கள். சிறந்த பெண் தொழிலதிபர் விருது பெஸ்ட் உமன் என்டர்பிரனர் ஜாய்ஸ் கிளப் 2016 வழங்கி கௌரவித்துள்ளது. இந்திய அரசு 2018 விவசாயிகள் சிறந்த சேவை ஆற்றுபவர்களுக்கு வழங்கும் ஆனர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் என்ற விருது வழங்கி திருமதி மாரீஸ்வரி அவர்களை கௌரவித்துள்ளது. அம்மா அவர்கள் முக்கியமாக பெண்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு இயற்கை முறையில் மூலிகை பொருட்களை கொண்டு சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிப்பதற்கான பயிற்சிகளையும் வழங்கி வருகிறார்கள். பள்ளி மாணவிகளுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் சென்று பள்ளி மாணவிகளுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் சென்று இளம் பெண்கள் இயற்கை முறை சானிட்டரி நாப்கின் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். அதை செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். விருதுநகர் மாவட்ட மாநில தொழிற்சாலை மையத்தின் மாநில வள உறுப்பினராக டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனாக உள்ளார்கள். நம்மோடு இணைந்திருக்கும் திருமதி மாரீஸ்வரி அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாரீஸ்வரி. நான் சிவகாசில இருந்து பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் ஆனந்த யோகம் மையம் அவங்களுக்கு நன்றி. கார்த்திகேயன் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு திரும்ப 2வது வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து 2017 இருந்து பெட்டல்ஸ் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் சொல்லிட்டு ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் நான் ஓனா ப்ரொடக்ஷன் பண்றேன். பிளஸ் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இன்னும் அரௌண்ட்ல வந்து நான் சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது போக பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட தொழில் மையத்துல வந்து பாத்தீங்கன்னா உணவு தொழில்னு சொல்லுவோம், உணவு தயாரிக்கிறதுக்கான மானியம் வழங்குறது, லோனு மானியம் அந்த மாதிரி ஸ்கீம். அது வந்து பிஎம்எஃப்எம்இன்னு சொல்லுவோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றேன். இது போக அக்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சல்டன்ட் சொல்லுவோம். அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீமுக்கு வந்து நாங்க டிஎல்சியா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரெண்டும் வந்து நான் பார்க்கிற வேலை. இது வந்து அது போக நாப்கின்ங்கிறது என்னோட பேஷன். விவசாயம், நாப்கின் பண்றது இதெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட ஆர்வம்னு சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம். அது பல வருஷமா நான் யோசிச்ச ஒரு விஷயம். என்னன்னா நாங்கெல்லாம் முந்திலாம் வந்து நாங்க நாப்கின்லாம் அப்பெல்லாம் யூஸ் பண்ணதில்ல. பட் ஆனா எனக்கு 2 பொண்ணுங்க. என் பொண்ணுங்களுக்கு நான் நாப்கின், நான் என் பொண்ணுங்க பெரிய பொண்ணு ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல ஒரு இதா இருக்கணும். மார்க்கெட்ல வந்து இருக்கிற பொருளை பத்தி எல்லாம் நமக்கே தெரியும்ல. மார்க்கெட்ல எல்லாம் வந்து பொருள் நாப்கின்லாம் வந்து அவ்வளவு இதா இல்ல. அப்ப நம்ம பிள்ளைங்க பெரிய பொண்ணு ஆறதுக்கு முன்னாடி நம்மளே அந்த பொருளை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நான் 2016 வந்து நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன். இதுல நாங்க பண்ற நாப்கினோட ஸ்பெஷாலிட்டி அது தனி. அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்கிறேன். பேச முடியறவங்க பேசுங்க, ஏன்னா நான் மட்டும் தனியா பேசினாலும் நல்லா இருக்காது. அதாவது இப்ப கடைகள்ல உள்ள நாப்கின்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல, அதனால என்ன ஒரு ஒரு ஃபீட்பேக்குங்கிறத விட நீங்க என்ன உணர்ந்திருக்கிறீங்க? சிலர் இதுல எல்லா ஏஜ் கேட்டகரியும் நீங்க கலந்துதான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முந்திலாம் கிளாத் யூஸ் பண்ணிருப்போம், இப்ப நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மக்களும் இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா? அது இல்லைன்னா பீரியட்ஸ் அப்போ நம்ம யூஸ் பண்ற நாப்கின்னால நமக்கு வந்து என்னென்னலாம் எதுவும் உணர்வு ஏதாவது உணர்ந்திருப்பீங்கல்ல, நமக்கு இப்படி இருக்கு, இது இந்த நாப்கின் வந்து நமக்கு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு ஏதாவது உணர்ந்திருந்தீங்கன்னா பேசலாம்னா நீங்க பேசலாம். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேசலாம். கடைகள்ல பயன்படுத்துற நாப்கினை நீங்க வைக்கிறது இப்போ அந்த பீரியட்ஸ் 3 நாள் நடக்கும்ல, அதுல வந்து என்ன ஏதாவது சைட் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கு அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன் நான். வாழ்க வளமுடன்மா, அனார்கலி பேசுறேன். இது வந்து நாப்கின்ஸ் வந்து எனக்கு பசங்க ஷேர் பண்ணது அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ற நாப்கின், அதையும் நான் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணும்போது சைட்ல இரிட்டேஷன் வருது, ரெட்டிஷா மாறிடுது. அதுக்காக அவங்க நிறைய கிரீம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணும் போதுமே அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே தெரியாது, செகண்ட் தேர்ட் டேல சைட்ல டெஃபினட்டா இரிட்டேஷன் வருது, அந்த புண்ணு மாதிரி வருது. அதுக்கு நிறைய கிரீம்கள் யூஸ் பண்றாங்க. இது வந்து வெளிப்படையா தெரியக்கூடியது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கெமிக்கல் அதை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்லாம் ரைஸ் ஆகுதுன்றது நான் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதை வச்சு அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணது, நீங்க இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு 4-5 பெண்களுக்கு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை என்னோட கருத்தை நான் பகிர்றேம்மா. நன்றி. நன்றிம்மா. அதாவது இது போக நாங்க வந்து பல வருஷமா நான் ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் நான் கேட்ட ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப ஏன்னா என் பொண்ணுமே இருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு தெரியும். பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டா தெரியும், இன்னொன்னு இரிட்டேஷன் இருக்கும், நமக்கு வந்து ரேஷஸ் இருக்கும், ஒரு மாதிரி அரிப்புகளுமே இருக்கும். சில பிராண்ட் எல்லாம் நான் பிராண்ட் சொல்லக்கூடாது, சில பிராண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் யூஸ் பண்றாங்கன்னே தெரியும். சிலர்லாம் யூஸ் பண்ற பிராண்டு அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பக்கத்துல நிற்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும். இது வந்து நான் ஸ்கூல் காலேஜஸ்ல கேட்டப்போ பிள்ளைங்களுமே எனக்கு சொல்லியிருக்காங்க, இதை நானுமே பார்த்துருக்கேன் அந்த ஸ்மெல். ஆக்சுவலா அந்த நாப்கின் எதுல பண்ணுவாங்க அப்படின்னா சிந்தட்டிக்ல பண்ணுவாங்க, இன்னும் சில இதெல்லாம் ரீசைக்கிள்டு காட்டன்ல பண்ணுவாங்க. அது இன்னொன்னு அந்த ஒயிட்டா இருக்கிறதுக்கு நம்ம ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லுவோம்ல, நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கெல்லாம் ப்ளீச் பண்ணுவாங்க, நம்ம பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கெல்லாம் ப்ளீச் பண்ணுவோம், அந்த மாதிரி அது ஒயிட்டா இருக்கிறதுக்காக ப்ளீச் பண்ணுவாங்க. அது போக நம்ம அந்த ஸ்மெல் வரக்கூடாது, நம்மளோட ப்ளீடிங் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து ஓடர் ஏஜென்ட் சொல்லுவோம், அந்த ஸ்மெல் ஓடர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சில பிராண்ட் எல்லாம் வந்து சில யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற ஸ்மெல் வெளியில நமக்கு அந்த பிராண்டை அப்படியே நம்ம சொல்லிடலாம், என்ன பிராண்ட் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு நாங்களாம் கரெக்டா சொல்லிடுவோம். இந்த பிராண்டை யூஸ் பண்றவங்க அவங்க வச்சிருந்தாங்கனாலே நமக்கு அந்த ஸ்மெல் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஸ்மெல்ல வச்சு அந்த பிராண்ட் தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு இருக்கும்.
இதெல்லாம் வந்து இது நாங்க மார்க்கெட்ல நாங்க பார்த்தது. இது நம்ம சைட் எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு மாத்த முடியல. நமக்கு கிடைக்காது. சில இடங்கள்ல கிடைக்காது. அப்படியும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைங்கள்ல உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. முந்தி மாதிரி நீங்க கிளாத் யூஸ் பண்ணிடலாம். என்ன கேட்டா வந்து வெளுத்து போன, சாயம் போன துணிகள் இருக்கும்ல. நம்ம நாட்டு வேட்டி, நாட்டு சேலை. நான் வந்து இங்க என்னோட நாப்கினை பத்தி பேச வந்திருந்தாலும் எல்லாமே எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாத்தியம் கிடையாது. அப்ப நீங்க வந்து நான் அதுக்கு வந்து நம்ம தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்றோம்ல. அப்ப அதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்மள வந்து தற்காப்பு எப்படிலாம் பாத்துக்கலாங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆப்ஷன் நான் 2வது சொல்றேன். ஏன்னா எல்லாராலும் எல்லாமே வாங்கிட முடியாது. எல்லா சூழ்நிலைகளும் எல்லாமே கிடைக்கவும் செய்யாது. நீங்க இந்த நாட்டு வெட்டி, நாட்டு சேலை இதெல்லாமே சில கம்மி தான். இல்லையா? அந்த பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இல்ல வீட்ல வெளுத்து போன துணிகள், ரொம்ப சாயம், ரொம்ப கலர் அடிக்க இந்த கிளாத் பேட்லாம் இப்ப விக்குது. மார்க்கெட்ல வந்து கிளாத் பேட் விக்குது. ஏன்னா அத நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த கிளாத் பேட் என்னன்னா, கலர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே நம்ம லேடிஸ்க்காக அட்ராக்டிவ் கலரா நானே பார்த்தேன். இப்ப பர்பிள், இந்த லாவெண்டர், இந்த அப்படியே டார்க் கலர்ஸ் அதெல்லாம் சாயம் போறதுக்கு சாயம் வந்து அதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம வீடுகள் எல்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெளுத்து போன துணிகளை யூஸ் பண்ணுவோம். என்னடா இது இந்த காலத்துல வந்துகிட்டு இன்னும் கிளாத் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க யாரெல்லாம் நாப்கின் யூஸ் பண்றீங்களோ ஒரே ஒரு நாள் கிளாத் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. உங்களுக்கு அந்த ஃபீலிங் அதை நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு சிந்தட்டிக்க பொருள் வந்து நம்ம உயிர் ஸ்தானத்துல வைக்கிறதுக்கும் ஒரு காட்டன் துணி அந்த இடத்துல வைக்கிறதுக்குமான வித்தியாசத்தை உங்களால நீங்க உணர்ந்தீங்கன்னாதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் நீங்க அடுத்த ஒரு தீர்வுக்கே போவீங்க. நீங்க இது நம்ம வந்து இப்ப உள்ள பிள்ளைங்களையும் மேலேயும் தப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதானே பிள்ளைங்க செய்வாங்க. பிள்ளைங்களாம் கிளாத் மாத்துறதுக்குலாம் யோசிக்கிறதே கிடையாது. என் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நம்ம ஸ்கூல்ல போறியா நீ நாப்கின் யூஸ் பண்ணிக்கோ, இல்லையா வீட்டுக்கு வந்தியா கிளாத் மாத்திக்கணும், மாத்திக்கதான் செய்யறாங்க. பிள்ளைங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வந்து ரெடியா இல்ல. நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு என்கிட்டயே நிறைய இப்படி கிளாத் எல்லாம் வைக்கிறாங்க, எப்படி கிளாத் நிற்கும் அப்படின்னு இப்படிலாம் கூட டவுட் கேட்பாங்க நிறைய பேர். கிளாத் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம கிளாத் நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. கிளாத் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. இது அதே அந்த உங்களுக்கு கிளாத் அப்படி அது மீறி உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் பேட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீஸ் ஆஃப் ஒரு 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 ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தை வந்து கட் பண்ணி நீங்க வைக்கிற நாப்கின்க்கு மேல வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன். நான் வந்து நீங்க வச்சு பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த ஃபீலிங் உங்களால ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆக்சுவலா ஏன்னா நம்ம நாப்கின் தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னாலும் எனக்கு என் பொண்ணுங்க எப்படியோ அப்படித்தான் நான் வந்து எல்லா இடங்களையும் காலேஜஸ்ல எல்லா பிள்ளைங்க என் பொண்ணு காலேஜ் என் பொண்ணுங்களுக்கு நான் என்ன சொல்வேனோ அதே தான் எல்லாருக்கும் சொல்றேன். நான் நாப்கின் 2வது போவோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல, வேற எங்களுக்கு அது அவைலபிள் இல்ல, அப்படி இல்லை பிள்ளை. ஏன்னா எப்பயுமே மக்கள் வந்து ஒரு காரணம் சொல்லியே பழகிட்டாங்க. அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாதுதான். நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் உடனே நாப்கின் செஞ்சிட போறதும் இல்ல, கத்துக்கிட்டு அதை வந்து பயன்படுத்துறதும் போறதும் கிடையாது. நமக்கு மக்களை தெரியும்ல, இத்தனை வருஷமா பழகும். சோ நீங்க வந்து சிந்தட்டிக் நாப்கின் தான் வைக்க போறீங்க அப்படின்னா மேல ஒரு பீஸ் ஆஃப் ஒரு காட்டன் கிளாத் கட் பண்ணி வீட்டுல வெளுத்து போன துணியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி அது மேல வச்சு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த எரிச்சலும் இருக்காது, எந்த ரேஷஸும் இருக்காது, ரொம்ப ஹீட்டா ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க. இது வந்து நீங்க வந்து இது யாராலுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஈஸியா தான் இருக்கும். அதெல்லாம் நிக்கும். துணி உடனே நிக்குமான்னு அதுக்கு வேற நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க. துணி வச்சா அதுல எல்லாம் நிக்குமா அப்படிம்பாங்க. நிக்கும். நான் எல்லாமே முடியும் தான். முடியாததுல நாங்க எதுவுமே சொல்லல, செய்யாதது எதையுமே நாங்க சொல்லல. சரியா? இதுதான் வந்து நீங்க ரெகுலர் மார்க்கெட்ல உள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து மினிமம் உங்களை அதை தவிர்க்க முடியாத பட்சத்துல அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறதே நான் சொல்லிட்டேன். இன்னொன்னு, ரெகுலர் மார்க்கெட்ல உள்ள நாப்கினை வந்து நம்ம சிந்தட்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்கல்ல, இதை இன்னொன்னு டிஸ்போஸ் பண்ற விதத்துல நமக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எஜுகேட்டட்னு சொல்றோம், மாடர்ன்றோம். ஆனா அதை டிஸ்போஸ் பண்றதுல எல்லா இடங்களையும் தப்பு நடக்குது. ஈவன் ஒரு ஏர்போர்ட் நாங்க போயிருக்கோம். ஏர்போர்ட்லயுமே லேடிஸோட ரெஸ்ட் ரூம்ஸ்ல தான் வந்து அடைப்பு ஏற்பட்டு அங்க கிளீன் பண்றவங்க கஷ்டப்படுறாங்க. காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜுக்கு அவங்க கொடுக்குற நாங்க இன்சுலேட்டர், இந்த சானிட்டரி நாப்கின் எரிக்கிறதுக்குலாம் நாங்க கொடுக்குறோம். அங்க எரிக்கிற இடங்கள்லயும் அவங்க புலம்புறதுன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு 25,000 இருந்து 50,000 ரூபாய் அந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு மட்டும் ஆகுது மேடம். லேடிஸோட ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அடைக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த நாப்கின். என்ன நம்ம படிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம் நமக்கு என்ன கிளாத் யூஸ் பண்றது,
நம்மளாம் இவ்வளவு மறந்துட்டோம், மாடர்ன் ஆயிட்டோம், அப்படி ஆயிட்டோம், இப்படி ஆயிட்டோம். பட் ஆனா ஒரு ஏர்போர்ட்ல நல்ல ஒரு ஹைஃபை அந்த இடங்கள்ல எல்லாம் படிச்சவங்க தானே வந்திருப்பாங்க. ஆனா நாப்கின்ஸ் எப்படி போட்டு போயிருந்திருக்காங்க? ஏன்னா நான் டெல்லி ஏர்போர்ட்ல நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து அங்க உள்ளவங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி அது இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா நம்ம பண்ண வேண்டியது. இன்னொன்னு நம்ம இப்பெல்லாம் வந்து குப்பை அள்ள வர்றாங்க. குப்பை அள்ளுற லேடிஸ், அந்த லேடிஸ் புலம்புறதெல்லாம் கேட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நாங்களும் அதை கைட்ட தானே அவங்க எடுத்து போடுறோம். நீங்க யாருனாலும் அவங்க கிளீன் பண்றாங்களா மேடம், இப்படிலாம் போடுறாங்க அப்படிம்பாங்க. படிச்சிருக்காங்க, ஒரு பேப்பர்ல ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு நீட்டா டிஸ்போஸ் பண்ணா என்ன செய்யுது? அதுவும் பண்றது இல்ல. அப்படியே போடுறது. நாய் பாத்தீங்கன்னா ரோட்ல அவ்வளவு இழுத்து பாலாக்கி அது ஒண்ணு காத்துலயோ தண்ணிலையோ மண்லையோ தானே கிடக்கு. அது நம்ம திரும்ப நீங்க என்ன பண்றீங்க? நம்ம உடம்பே கெடுக்கிறது இல்லாம இயற்கை நம்ம சொல்றோம்ல பஞ்ச பூதங்கள் தான் மெயின். அதுல எல்லாத்தையுமே நம்ம பாலாக்குறோம். காத்த பாலாக்குறோம், மண்ணை பாலாக்குறோம், தண்ணியும் பாலாக்குறோம். அது எங்கேயோ போய் சேர்ற இடத்துல வந்து பாலாக்கிடுறீங்க எல்லாமே. நம்ம இப்ப யாரு அன்எஜுகேட்டட் எல்லாம் கிடையாது. எல்லாரும் எஜுகேட்டட் தான் மெயினா நம்ம நாப்கின்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா ஒரு பேசிக் ஒரு அடிப்படையான விஷயம், அதை எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணுங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. முதல்ல நம்ம யூஸ் பண்ணி நம்மளை கெடுத்துக்கிறோம். நம்மளை கெடுத்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா இயற்கை கெடுத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த நாப்கின் எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது மக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் ஆகுங்கிறாங்க, பல 100 வருடங்கள் ஆகுங்கிறாங்க. அப்ப அந்த நாப்கினை நம்ம ப்ராப்பரா அட்லீஸ்ட் டிஸ்போஸ் பண்றதே ப்ராப்பரா. ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தான். இந்த நம்ம குப்பல்ற வர லேடிஸ் ஜென்ஸோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க 2 நிமிஷம் கேட்டு பாருங்களேன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க கதை கதையா. உங்களை அதை வச்சு அவங்க கணிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. அதை நான் சில இடத்துல நாங்க சோசியல் ஒர்க்கை நாங்க பேசுவோம்ல, இப்படி அவங்க பிஹேவ் பண்ற விதத்தை விட அவங்க எப்படி மாடலா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா வந்து அடிப்படை அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் அந்த கைட்ட கொண்டுதான் தொடணும். அப்ப நம்ம எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்? அதெல்லாம் வந்து எல்லா ஏஜ்க்கு இங்க உள்ள எல்லா ஏஜ் கேட்டகரியிலுமே இருக்கிறீங்க. எந்தெந்த ஏஜ் கேட்டகரி எனக்கு ஆள் தெரியாதனால நான் வந்து பொதுவாவே சொல்றேன். நான் எந்த இடங்கள்லயுமே வந்து ஒரு நம்மளை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது, மத்தவங்களை பத்தியும் நம்ம யோசிக்கணும். இந்த இயற்கையை பத்தி யோசிக்கணும், பஞ்சபூதங்களை பத்தி நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். இது நம்ம போற இடங்கள்ல எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம கத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி பாப்பா, ரப்பர் பேண்ட் போடுங்க, போட்டு இப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. சும்மா அப்படியே தூக்கி போடுறதெல்லாம் அதாவது யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு எரிக்க இடம் தான் எரிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்க. அவங்களும் மனுஷங்க தான். இது வந்து நீங்க நாப்கின் யூஸ் பண்ணி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறத தாண்டி மத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க நீங்க பாருங்க. இது வந்து நான் எல்லா இடங்களையும் சொல்ல விரும்பின ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து சமூகத்தோட நம்ம நிறைய தொடர்போட நிறைய தளங்கள்ல நாங்க ஒர்க் பண்றப்போ நிறைய பேர்த்த கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜஸ் ஒரு கரஸ்பாண்டா இருக்கட்டும், அங்க கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும், தெருவுல குப்பாடுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க பேசுறோம். எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து வீடை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டா போதுமா? தூக்கி அப்படி போடுறப்போ ரோடெல்லாம் நாய் எத்தனை நாய் அந்த நாப்கின்ஸை தூக்கி பாழாக்கிட்டு இருக்குது. நமக்கே அசிங்கமா இருக்கு அதை பாக்குறது. அதை இழுத்து கிழிச்சு இதை நான் பார்த்திருக்கிறேன், கண் கூட நாங்க பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு மாதிரி தப்பா, நமக்கே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற கில்ட்டி ஃபீலிங் சொல்லுவோம்ல, அப்படிதான் இருக்குது ஆக்சுவலா. சரி நான் வந்து அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த உச்சிக்குழின்னு சொல்லுவோம்ல, உச்சிக்குழி ஏன் வந்து பிள்ளைங்க பிறந்தப்போ வந்து பத்திரமா வச்சுக்க சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துல உள்ள ஆற்றல் சக்தி வந்து நம்ம பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உச்சிக்குழியில இருந்து உயிர் ஸ்தானம் வழியா வரும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த உயிர் ஸ்தானத்துல வைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதுவுமே அங்க நம்ம வைக்கிறப்போ வந்து எப்படி ஒரு நல்ல பொருளா இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட் வந்து அப்படி நம்ம டிராவல் ஆகி வெளியே போறப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு சிந்தட்டிக் வைக்கிறப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து வெளியேறாது. அந்த நம்ம உடம்புல உள்ள அந்த சுண்டல் வெளியேறப்போ என்னன்னா நீர்க்கட்டி வந்து உள்ளக்குள்ளேயே ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அந்த நீர்க்கட்டி வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா காற்றோட்டம் இல்லாம நமக்கு அந்த இது வந்து உள்ளேயே நமக்கு அப்படியே நிக்கிறப்போ, ஈவன் நம்ம நாப்கின் மட்டும் கிடையாது, நாப்கின் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப லெகின் பிள்ளைங்க போடுறாங்க. சோ நம்ம லெகின் காற்றோட்டம் வந்து நீங்க லெகின் போடுறப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காற்றோட்டமே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அது என்னெல்லாம் மாற்று தீர்வோம் நான் சொல்லல. நம்ம லெகின் போடுறதுக்கு பதிலா பலாசோ போடுங்க, பட்டியாலா போடுங்க, காட்டன் பேண்ட் தைச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் அந்த இடங்களை வந்து நம்ம கொஞ்சம் காற்றோட்டமா வச்சுக்கணும். ரொம்ப எல்லாரும் டைட்டா வச்சுக்கிட்டு அதுல நம்ம சிந்தட்டிக்கோ இல்ல இப்ப எல்லாருமே நம்ம கிளாத்துமே என்ன பியூர் காட்டன் யூஸ் பண்றோம் கிடையவே கிடையாது. அந்த கிளாத்லயுமே வந்து எல்லாமே
நம்ம லெகின் எல்லா நிறைய கிளாத்துக்கு நீங்க கவனிச்சு பாருங்களேன், பியூராவே இருக்காது, எல்லாமே மிக்ஸ்டு தான். அப்ப நமக்கே அந்த ஒரு நாள் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் போடலாம் அப்படின்னு நினைச்சா கூட நமக்கே ஐயோ ரொம்ப சூடாகுமே அப்படிங்கிற மாதிரி, துணியெல்லாம் பார்த்தாலே தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு அது அவ்வளவு சூடாகுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ நாப்கின் ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ற துணிகளும் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர்றாங்களா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு நம்ம வந்து சொல்லாம அதுல நம்ம முந்திலாம் வந்து ஹாஃப் சாரி இதெல்லாம் கட்டப்போ இன்ஸ்கர்ட் டைட் பண்ணி கட்டி பழகும். அது நம்ம வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இன்னொன்னு நமக்கு எல்லாம் வந்து இந்த வயிறு வைக்காது, நம்ம கர்ப்பப்பை இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஸ்கர்ட் டைட் பண்ணி கட்டி பழகணும். நம்ம இப்ப அப்ப போடுறது கிடையாது. ஸோ அப்ப எல்லாருக்குமே அந்த தொப்பை எல்லாமே நம்ம ஒன்னொன்னு நம்ம ட்ரெஸ்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் நமக்கே. இந்த இதெல்லாமே ஒண்ணு தொட்டு வர்ற விஷயம் தான். அதனால இந்த நாப்கின் வைக்கிறதுக்கு பதிலா நீங்க நம்ம வந்து காட்டன் கிளாத் வைக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இது வந்து காடா துணியில ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 2016 வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து செஞ்சு பார்த்தா காடா துணிலையும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஆனா அது என்ன சொல்றது, கலர் வந்து கொஞ்சம் மங்கலா இருக்கும். அப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாமே ஒயிட்டா கேக்குறாங்கிறதுக்காக அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சிந்தட்டிக் அந்த மாதிரி போலனாலும் பியூர் காட்டன் ஓரளவுக்கு கிடைச்சா நீங்க உங்க ஏரியால கிடைக்கான்னு தெரியல. நாங்க இங்க ராஜபாளையம் எங்களுக்கு வந்து காட்டன் எங்களுக்கு இங்க ஃபெசிலிட்டி இருக்கிறனால நாங்க வந்து காட்டன் வாங்குறோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் அப்போ என்னென்ன இஷ்யூ வரும் அப்படின்னா நமக்கு வந்து உடல் சூடு அதிகமா ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்ப அந்த இன்னொன்னு நோய் தொற்று அந்த கிருமி தொற்றுக்கெல்லாம் சொல்றதுக்கு வேப்பலை இருக்குல்ல, நம்ம வேப்பலை பொடி, வேப்பலை, கத்தாழை, துளசி இந்த மூணையுமே நாங்க பொடி பண்ணியும் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில என்ன பிரச்சனைனாலுமே சிலருக்குலாம் வெள்ளப்படும்ல, அப்ப வெள்ளப்படுறவங்க எல்லாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தாழை ஜூஸாவும் குடிக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ளேயும் கத்தாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம வெளியில நீங்க நாப்கினோட கிளாத்ல கூட நம்ம வந்து கத்தாழை பொடி, இப்ப உங்களுக்கு வந்து பொடி வந்து எல்லாருமே வந்து வீட்டுல காய வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல நம்ம எல்லா இடங்கள்லயுமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கதான் செய்யும். அப்ப அந்த பொடிகள்ல நீங்க போட்டு இப்ப நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்ல அதிகமான வந்து ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா கத்தாழை எடுத்துக்க சொல்லுங்களேன். கர்ப்பப்பையில வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட கத்தாழை ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அவங்க அந்த கத்தாழை பொடியை வந்து நம்ம கர்ப்பப்பையில அந்த ஸ்மெல் வர்ற மாதிரியான வச்சாங்க அப்படின்னா அந்த கிளாத்லயோ ஏதோ ஒண்ணுல வச்சாங்க அப்படின்னா வேகமாவே அந்த கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. இது வந்து நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கண்டினியூஸா 15 days எப்பயுமே பீரியட்ஸ் அப்போ அவங்களுக்கு 15 days ப்ளீட் ஆகும். அவங்களுக்கு பீரியட்ஸ் இல்லாதப்ப கூட நாங்க அந்த நாப்கின் வச்சு கொடுத்தப்போ அதுக்கப்புறம் அப்படியே ரெகுலர் ஆயிடுச்சு அவங்களுக்கு கரெக்டா 3 days அவ்வளவுதான். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, வெள்ளப்படுது வந்து இப்ப அதிகமான ஹீட் இருக்கிறனால வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கதான் செய்யும். அப்ப அவங்களுமே வந்து என்ன பண்ணலாம், கத்தாழை சாப்பிடவும் செய்யலாம், இந்த மாதிரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கத்தாழைங்கிறது வந்து நம்ம வந்து கர்ப்பப்பைக்காக நாங்க யூஸ் பண்றோம் அந்த பொடியெல்லாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பீரியட்ஸ் அப்போ நம்ம மினிமம் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயுமே நான் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், இங்க பேரண்ட்ஸும் இருப்பீங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன் பீரியட்ஸ் அப்பெல்லாம் பிள்ளைங்க முடியல நம்மலாம் அப்பெல்லாம் யாருக்கும் வயிறு வலிச்சதெல்லாம் கிடையாது. நான் இப்ப பாக்குற இடங்கள்லாம் எல்லா இடங்கள்லயுமே பிள்ளைங்களுக்கு வயிறு வலியில தான் இருக்கிறாங்க. நீங்க உள்ள மத்த ஏஜ் கேட்டகரி இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 40+ இருக்கவங்க எல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் வயிறு வலிச்சது உண்டான்னு. எனக்கெல்லாம் இது வரைக்கும் வலிச்சதே கிடையாது. எங்களுக்கு என் பொண்ணு எனக்கு அது இப்போ வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் அப்போ வயிறு வலிச்சதே கிடையாது. என்னைக்குமே பீரியட்ஸ் வந்து அதுவும் வந்து சாதாரண ஒரு கழிவேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து. மத்தபடி இந்த நம்ம சொல்லல வேர்வை யூரின் எல்லாமே எப்படி வெளியேறுதோ அதே மாதிரி அதுவும் நம்மளோடதுல வெளியேறுது, அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம தவறான உணவு பழக்கத்தினாலையும் நம்மளோட தவறான வாழ்க்கை முறையினாலையும் எவ்வளவு சிக்கல் ஆக்கிட்டோம்னா பிள்ளைங்க பீரியட்ஸ் அப்போ 3 நாள் உருள்றாங்க. எனக்கு நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பேரண்ட் டீச்சர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து பிள்ளைங்க அந்த ரெஸ்ட் ரூம் சில நல்ல பெரிய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே தனி ரூம் இருக்கும், அங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. பீரியட்ஸ் அப்போ பிள்ளைங்க வந்து அப்படி கஷ்டப்படுறாங்க. இதை நான் சில காது கொடுத்தே கேட்டிருக்கேன். லீவ் போட்டுடுறாங்க, உடம்பு முடியாம போயிடுது. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் பிள்ளைங்க ஏஜ் பேரண்ட்ஸ் கவனிக்காம விடுறது. நம்ம பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஏஜ் அட்டெண்ட் பண்றப்ப நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி டெலிவரி அப்ப கவனிக்கணும். நீங்க இங்க உள்ளவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணலாம், வைக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், சம்திங் என்னன்னாலும் பண்ணலாம். பட் ஆனா அந்த பிள்ளைங்களை அந்த 2 டைம்ல நீங்க வந்து பேரண்ட்ஸ் அதுவும் அம்மாமாரு கவனிச்சு விட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் தேவையே கிடையாது. பிள்ளைங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்போ மட்டும் நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுத்து பார்த்துட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க வார்டுக்கு லைஃபை லீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு மாசம் நல்லா பார்த்து ஹெல்த்தியா கொடுத்து வளர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க வாட்டுக்கா நமக்கு உடல் ஆரோக்கியம் தாங்க மெயின். நம்ம வந்து கனவு லட்சியம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே. ஆனா அடிப்படை தேவை நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான்.
அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மெயினா நம்ம என்ன பண்ணணும், லேடிஸ் அது பொண்ணுங்க என்ன பண்ணணும்னா ஹெல்த்தியா நல்லா சாப்பிடணும். நம்ம சொல்லுவோம்ல அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா களி கொடுப்பாங்க, உளுந்தங்களி கொடுப்பாங்க. நாங்களாம் ஏஜ் பிள்ளைங்க, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லுவேன், இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5th 6th என்ஜாய் பண்றாங்க, 2 நாள் கூட வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸே நானே சொல்லியிருக்கேன். இதுன்னு நாங்களாம் 1 மாசம் வீட்டுல வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து உளுந்து வடை, உளுந்தங்களி, எண்ணெய், கருப்பட்டி இப்படிலாம் சேர்ப்போம். சேர்த்தாதான் பிள்ளைங்களுக்கு வந்து எலும்பு பலப்படுற டைம் இது வந்து. அப்ப நீங்க இப்பெல்லாம் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கணும். என்ன வேலைக்கு போய் என்ன சம்பாதிச்சு என்ன சாதிக்க போறீங்க, அந்த பிள்ளைங்களுக்காக தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப அந்த பிள்ளைங்க உடம்பு ஆரோக்கியமா நீங்க பார்த்து விட்டுட்டீங்கன்னா அவங்க படிக்க போறாங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்க சம்பாதிக்க போறாங்க. அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்ல. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாருமே நம்மளை விட அறிவானவங்க தான். எல்லாருக்கும் அறிவு இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு படிச்சு அவங்களுக்கு ஏத்த டிகிரில தான் சம்பாதிக்கலாம் கிடையாது. பிள்ளைங்க யூடியூப்ல சம்பாதிக்காங்க, எப்படி எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஆரோக்கியம்ங்கிறது பேரண்ட்ஸால தான் கொடுக்க முடியும். நீங்க கரெக்டா அந்தந்த டயத்துல பார்த்து விட்டுட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் அது மெயினா அம்மாமார்க பார்த்து விட்டுட்டீங்கன்னா இந்த எந்த ஒரு சிக்கலுமே அவங்களுக்குலாம் வராது. இங்க உள்ள சிலர் வந்து ஒர்க்கிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க, உடம்பு முடியாதப்பெல்லாம் வந்து நீங்க நீங்க நல்லா ரீகால் பண்ணி பாருங்க, ஏஜ் பண்ணதும் உடனே உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி இருந்திருப்பாங்க. சிலர்லாம் கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் இல்லைன்னா வயிறு வலி இதெல்லாமே ஏற்படும். நான் சில இது மட்டும் டிப்ஸும் சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேருக்கு வயிறு வலிக்கு அப்படின்னா நம்ம வெந்தயத்தை போட்டு நீஸ் தண்ணி குடிச்சாலும் வயிறு வலி கேட்கும். அப்படி இல்லை ரொம்ப வயிறு வலிக்கு அப்படின்னா நம்ம வந்து வேப்பலை, வெத்தலை, கருவேப்பிலை இது 3யுமே ஜூஸ் அடிச்சு குடிச்சாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ரெகுலரா அவங்களுக்கு வயிறு வலி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சமா சாறு எடுத்து குடிச்சா கூட போதும் தான். இது இருந்தாலே போதும். இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப பேக் பெயின், அடிக்கடி முதுகு வலிக்குது, இந்த கால் வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கிராமங்களை சொல்லுவாங்க, உடஞ்ச எலும்ப கூட ஒட்ட வைக்கிற சக்தி நம்ம உளுந்துக்கு உண்டு. இந்த முட்டைப்பத்து எல்லாம் போடுறோம்ல, பிராக்சர் ஆனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டைப்பத்து எல்லாம் எப்படி போடுவாங்கன்னா முட்டை கருவும் முட்டையும் வெள்ளம் அந்த கருவையும் உளுந்தையும் தான் சேர்ப்பாங்க. அது 2யும் தான் பேஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பிராக்சர் ஆன இடத்துல போடுவாங்க. அந்த எலும்பு ஜாயிண்ட் அடிச்சிடும். ஆக்சுவலா அந்த உளுந்துக்கு வந்து அந்த பலம் உண்டு, கருப்பு உளுந்துக்கு வந்து அந்த பலம் உண்டு. அப்ப நீங்க கருப்பு உளுந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்களுமே நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்க முடியும். நீங்க உளுந்த உருண்டை போட்டு கொடுத்தீங்கனாலே பிள்ளைங்க சாப்பிடத்தான் போறாங்க. களி சாப்பிடலாம். இல்ல உளுந்த நீங்க இட்லி மாவு ஆட்டுறீங்க, எதுவும் ஆட்டுறீங்க, எதுல எல்லாம் உளுந்து சேர்ப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படியே ஃபுல்லா சேர்க்கணும் அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் எந்தெந்த இடங்கள் எல்லாம் உங்களால சேர்க்க முடியுமோ அந்த இடங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பொடி, கருப்பு உளுந்தம் பொடியா சேர்த்துக்கோங்க. இது என்ன கலர், இட்லி கலர் கொஞ்சம் கலர் வித்தியாசப்படும். பியூர் ஒயிட்டா இல்லாம கொஞ்சம் கலர் கம்மியாகும், அவ்வளவுதான். கருப்பு உளுந்து சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாகும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது போக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அயன் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இது இருக்கு தெரியுமா, அயன் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா தேங்காய் சில்லு, கேரட்டு, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், கருவேப்பிலை இதெல்லாம் ஜூஸ் அடிச்சு குடிச்சாலே நமக்கு வந்து ஹீமோகுளோபின் ஒரு 15 நாள் யாரா இருந்தாலுமே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு. ஒரு 15 நாள் குடிச்சிட்டு திரும்ப நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்களேன், ஹீமோகுளோபின் ஏறி இருக்கு. அதே மாதிரி சுண்டவத்தல், நம்ம உப்பு போடாத சுண்டவத்தல் வாங்கி வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து அந்த பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுட்டு காலைல எஞ்சோடனே வெறுவயித்துல அந்த தண்ணியில ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில கலந்து குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட், அயன் கம்மியா இருக்கவங்க யாருக்காலுமே அயன் இருக்கும். உப்பு போடாத சுண்டவத்தல் வாங்கி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ரொம்பலாம் நீங்க வந்து நம்ம ரத்தம் இல்லைன்னா இப்பெல்லாம் பிளட் ஏத்துறோம், அந்த மாதிரிலாம் பண்றோம், அதெல்லாம் தேவையில்லை. இது அதாவது ரொம்ப ஹைக்கு போயிட்டா அதுதான் செஞ்சு அவன் வேற வழி கிடையாது. பட் ஆனா இப்ப நமக்கு குறையுது, நமக்கே தெரியும்ல, உடம்பு அனிமிக்கா இருக்குன்னு நமக்கே தெரியுது. ரத்தம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளே வீக் ஆயிரும். நமக்கு லேடிஸ்க்கு வந்து கவனிக்குது, நம்ம உடம்பு வந்து வீக் ஆகுது அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் குறையுது, அயன் குறையுது அப்படின்னா நம்மளாவே சின்ன சின்னதா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் வந்து மெயின் விஷயம். உணவு சார்ந்த ஒரு விஷயங்கள்ல வந்து நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லணுங்கிறத விட நான் பொதுவா எல்லா நேரங்களுமே எல்லா பொண்ணுங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பார்க்கணும். டெலிவரிக்கு அப்புறம் அது ஒரு தனி ப்ளஸ். அதே அந்த டயத்துலயும் அதே மாதிரி நம்ம பொண்ணுங்களை நம்ம பார்த்து விடணும். 1 மாசம் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க ஜென்ரேஷன் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அதை செய்யறோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் வைக்கிறோம்ட்டு நம்ம வந்து 5th படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு போறாங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமா, நான் பார்த்து அந்த அம்மாட்டெல்லாம் நான் பேசிருக்கேன். நான் சொல்லுவேன், இது இந்த ஒரு வாரமாவது பிள்ளைய வச்சு பாருங்க. ஆனா அவன் அந்த பிள்ளை வரப்ப நான் உட்காந்து எங்களுக்கு உட்காந்து எங்க பக்கம் பார்ப்பேன். கொடுப்போம், நாங்க என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்போம்.
அவ்வளவு கம்மியான ஏஜ் பண்ற பிள்ளைங்கலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து. ஏன்னா நமக்கு வந்து 1 இயர் கழிச்சு திரும்ப சிலருக்கு வந்து பீரியட் சைக்கிள் இரகுலர் ஆகும். திரும்பியும் அதே தப்பதான் பண்ணுவாங்க. ஃபுட்டை கரெக்டா கவனிச்சு விட மாட்டாங்க. நாங்க நம்ம ஊர்கள் எல்லாம் வந்து அதை சடங்குக்கு வச்சு கொண்டாடுறது, அந்த மறுசடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மறுசடங்கு எல்லாம் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னா, அந்நியாரம்னா பிள்ளை சொந்த பந்தம் எல்லாமே அவ்வளவு கருப்பட்டி, அந்த உளுந்து டெய்லி வடை எல்லாம் பாத்தீங்கன்னா, உளுந்த வடை நம்ம எல்லாம் இதுல கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்மளாம் உளுந்த வடை எல்லாம் எவ்வளவு சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு. வடையெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி அவ்வளவு வடை சாப்பிட சொல்லுவாங்க. களி கிண்டி அதுல எல்லாம் தண்ணி நல்லெண்ணெய் அவ்வளோ அப்படியே அவ்வளோ இருக்கும் எண்ணெய்லாம். அதெல்லாம் சாப்பிட்டுதான் செஞ்சோம். நல்லாதான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதுதான் எங்களை மேபி இவ்வளவு வேலை பாக்குறோம்னா ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, எங்க அம்மா எங்களை அப்படி பார்த்து விட்டதுனால நாங்க இப்போ வரைக்கும் அந்த போட்டோ ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் எங்க அம்மா பாட்டி எல்லாமே அப்படி கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. நான் அதனாலயே அந்த இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். அதே மாதிரிதான் பிள்ளைங்க இப்போ ஏஜ் பண்றாங்க. இதுல யாரும் பிள்ளைங்க இப்ப புதுசா ஏஜ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஏஜ் பண்ணோடனே ஒரு 3 நாளைக்கு மட்டும் காலைல எழுந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வெறும் வயிற்றுல வந்து வேப்பிலையும் மஞ்சளும் அடிச்சு கொஞ்சம் மிக்சியில கூட அடிங்க. மிக்சியில கூட அடிச்சுட்டு கொஞ்சம் அந்த கொஞ்சோண்டி சாறு எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வெறும் இதை குடிச்சிட்டீங்கன்னா உடம்புல உள்ள கழிவு எல்லாம் வெளியேறிடும். அந்த ஒரு 3 நாளைக்கு மட்டும். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து எப்பயும் போல நீங்க உளுந்து கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து. அவங்க அப்படி சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எப்படியாவது கொடுத்துருங்க. வெள்ளை அந்த முட்டை, நமக்கு முட்டை, அப்புறம் கீரை சூப் இந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருங்க. சரி, நான் இப்ப வந்து டாபிக் நம்ம நாப்கின் செய்யறதுதான் வந்தனாலுமே நான் ஏன்னா நாப்கின் செய்யறது வந்து நீங்க எப்படி யூடியூப்ல போட்டாலும் எங்க போட்டாலுமே நீங்க நாப்கின் கத்துக்க முடியும் செய்யறது வந்து. ஆனா சில விஷயங்களை வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நான் அதை வந்து சொல்லணும்னே நான் நினைப்பேன். எங்கேயுமே ட்ரைனிங்ல வந்து இது அடிப்படையான விஷயங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். ஜென்ஸ் தெரியுங்களும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். இதுல வந்து இப்ப நான் நாப்கின் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்றேன் நானு. ஓகே. ரோல் காட்டன் சொல்லுவோம் நாங்க வந்து. ரோல் காட்டன் இது ரோல் காட்டன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் நானோவன், அண்டர் பேட், அப்புறம் வந்து ஸ்டிக்கர் பேப்பர்னு சொல்லுவோம். ஸ்டிக்கர் பேப்பர்லாம் வந்து இந்த நம்ம பேண்டிஸ்ல ஒட்டுறதுக்கு வந்து ஸ்டிக்கர் பேப்பர், அப்புறம் வந்து கம்மு. இது வந்து நான் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் 2 சைஸ் வந்து நாங்க வந்து நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம கடைகள்ல அந்த மாதிரி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கொடுக்கறது வந்து 2 சைஸ்ல கொடுக்குறோம். இது போக வந்து சில கஸ்டமர்ஸ்க்காக அவங்களுக்கு விருப்பப்பட்டபடி வேற வேற சைசஸ்லயும் நாங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்குலாம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு ஏஜ் பண்ணா அவங்களுக்குலாம் வந்து எப்ப அடுத்து ப்ரீட் ஆகுனே தெரியாங்கிறப்போ ரொம்ப எல் சைஸ்லயும் நாங்க கொடுக்குறோம். அந்த மாதிரியும் கொடுக்கதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் நார்மல் எக்ஸல் சைஸ்க்கு அப்படின்னா நாப்கின் எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேங்கிறத வீடியோவும் நாங்க போட்டு விடுவாங்க. நான் ஓரளா சொல்லிடுறேன். ஏன்னா வச்சுட்டு என்னால செஞ்சு காட்ட முடியாது இந்த இடத்துல. இப்ப நீங்க உங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்கு, இல்ல சீலிங் மிஷின் சொல்லுவோம்ல நம்ம பாக்கெட் சீல் பண்ற சீலிங் மிஷின், அந்த சீலிங் மிஷின் இருந்தாலும் போதும். இல்ல ஒண்ணுமே இல்ல, தையல் மிஷினும் இல்ல சீலிங் மிஷினும் இல்லைன்னா கைத்தையல் போட தெரிஞ்சா கூட போதும் தான். நாப்கின் பண்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். அட்டாச் பண்றதுக்கு எல்லாமே வந்து இவ்வளவு இருந்தாலே போதும். மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் நானோவன் ஒயிட் கட் பண்ணிக்கலாம் மேடம். அந்த வீடியோ போட்டா கூட நான் அப்படியே சொல்லிட்டு போறலாம். வாங்கம்மா, வாழ்க வளமுடன். அந்த வீடியோ கூட போடுங்க. அதுல ஒயிட் நானோவனுக்கு மேல வைக்கிறது வந்து அண்டர் பேடு. அண்டர் பேடுக்கு மேல பொடி போடுறாங்களே அதுதான் வந்து வேப்பிலை, கத்தாழையும் துளசியும் பொடி பண்ணி அதுக்கு மேல வந்து வைக்கிறது ரோல் காட்டன். ரோல் காட்டனுக்கு மேல அந்த ஒயிட் நானோவனை வச்சுட்டு நாங்க திரும்ப இது வந்து நானோவன் கிளாத் வந்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். கட் பண்ணி அதுக்குள்ள இது வைக்கிறது. இவ்வளவு. அது வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க சீலிங் மிஷின்ல. நீங்க வந்து கை தையல் போட்டுக்கலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. இருக்குல்ல, இதுதான் சீலிங் மிஷின். அது வந்து நம்ம பாக்கெட் சீல் பண்ற சீலிங் மிஷின். இதுக்கு பதிலா நீங்க வந்து தையல் மிஷின்ல கூட தச்சுக்கலாம், இல்ல கை தையல் கூட போட்டுக்கலாம்.
ஸ்டிக்கர் பேப்பர் பின்னாடி திருப்பி ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டுறது. அது கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஆன்லைன்ல வந்து நமக்கு எவ்வளவு சொன்னாலுமே நம்ம கரெக்டா அது வந்து அதுக்கான டைம் கொடுத்து நம்ம செஞ்சாதான் செய்யவும் முடியும். இருக்குல்ல நானும் கத்தை வந்து நம்ம இப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து மடிச்சு இந்த ஓரத்தை வந்து தையல் மிஷின்ல தச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கை தையல் போட்டுக்கோங்க, இல்ல சீலிங் மிஷின்ல சீல் பண்ணிட்டு நம்ம பெரட்டி விடணும். நம்ம சாக்ஸ் பெரட்டுவோம்ல அந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் காமிச்சேன் அந்த ரோல் காட்டனை வந்து நமக்கு வந்து 9.5 to 10 inch நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து வித் வந்து 3.5 இருக்கும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 9.5 to 10 கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அந்த அதுலதான் அந்த ஒயிட் அந்த அண்டர் பேட் இருக்குல்ல, அண்டர் பேடுங்கிறது நமக்கு நிறைய இடங்கள்ல மெடிக்கல்லே கிடைக்கும். ஆக்சுவலா இருக்குல்ல இந்த அண்டர் பேட் அடியில இருக்கு. அந்த அண்டர் பேட் வந்து நமக்கு வந்து மெடிக்கல்ல கூட கிடைக்கும். அதுக்கு மேல இந்த காட்டனை வைக்கணும். அண்டர் பேடுக்கு மேலதான் அவங்க அந்த பொடி போட்டு இந்த காட்டன் இப்படி வைப்பாங்க. மேடம் நான் காட்டுறதும் தெரியுதா மேடம்? கிளியரா இருக்கா? வாழ்க வளமுடன். தெரியுதுங்கம்மா, நீங்க பேசுறதும் வீடியோ தெரியுதுமா. சரி. இதுதான் அண்டர் பேடு. அண்டர் பேடு வந்து இப்படி இருக்கும். இதுக்கு மேலதான் அந்த பொடி போட்டுட்டு நம்ம ரோல் காட்டனை காமிச்ச ரோல் காட்டனை வந்து 3.5 inch அகலமும் 9.5 வந்து இப்ப எக்ஸலுக்குன்னா நம்ம 9.5 to 10 போதும். அது நடுவில் பொடி வச்சு அந்த காமிச்சாங்களா அந்த பொடி வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து ரோல் காட்டனை இப்படி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளா தான், ரொம்பலாம் இல்ல மிஷின் வாங்கி செஞ்சு அப்படிலாம் செய்யணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நம்ம சிம்பிளா தற்சார்பு சொல்லல, நம்மளால என்ன பண்ண முடியுமோ சிம்பிளா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒயிட் நானோட ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளக்க நம்ம இதை விடணும். அந்த வீடியோல போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இதுக்கு ரொம்பலாம் கஷ்டமே இல்லை. நம்ம கான்டாக்ட்ல உள்ளவங்களுக்கு பண்ணி காமிக்கலாம், பண்ணி கொடுக்கலாம். பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்படி இல்லையா உங்க வீடு, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க அக்கா தங்கச்சி, உங்க ஃபேமிலிகளுக்கு மட்டுமாவது நீங்க வந்து செஞ்சுக்கலாம். இது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க். நாங்க வந்து மிஷின் போட்டு அப்படி பண்ணணும் இப்படி. ஏன்னா இது வந்து நான் 6-7 years பண்றேன். எல்லாருமே கேட்பாங்க ஏன் நீங்க பெரிய லெவல்ல பண்ணலாமே அப்படின்னு. இல்ல சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்குறேன். எனக்கு வேணுங்கிற கஸ்டமர் ரெகுலரா இப்போ வரைக்கும் எனக்கு ஃபாரின்ல ஃபாரின்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வரவங்க வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப எல்லாம் பெருசாலாம் நான் வந்து இதை எடுத்துட்டு போகணும்னு நான் நினைச்சிருக்கேன். எல்லாரும் கத்துக்கோங்க, அவங்கவுங்களா பண்ணிக்கோங்க. அவங்கவுங்களுக்கு வேணும்னா அவங்கவுங்க பண்ணிக்கோங்க. கத்துக்கோங்க. இதை வந்து நான் எல்லாருக்கும் பிசினஸா நான் பெருசா பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஐடியா கிடையாது. இதுக்கான வாய்ப்புகள் ஆனா நிறைய இருக்கு. நம்ம நாப்கின் இல்ல டயப்பர் கூட பண்ண முடியும். இதே மாதிரி இதுல டயப்பரும் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இந்த லைன்லயே நான் வந்து அதுல இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி எனக்கு விமன் ஃபார்மர்ஸ் குரூப்ல வந்து நான் உள்ள வந்ததுனால எனக்கு அதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அதுவும் வந்து வில்லேஜில் உள்ள ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப இப்ப நாங்க இப்ப இந்த ஸ்கீம்ல ஒர்க் பண்றப்பவே நாங்க நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். சிங்கிள் மதர்ஸா இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நாங்க நிறைய உருவாக்கி அதுல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்குற ஆள் நான். ஸோ நான் வந்து பிசினஸ்ங்கிறத தாண்டி என்னோடது வந்து அக்ரி. அது இது போக வந்து நாங்க இப்ப குதிரவாளி இந்த மாதிரி மில்லட்ஸ் எங்க டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் மில்லட்ஸ் இருக்கும், மில்லட் ஸ்பெஷல். ஸோ அதுல எல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியும், வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டு பொருள்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் யாரு இப்ப நிறைய பேர் உற்பத்தி பண்ணிடுவாங்க. அப்ப அதை வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. அப்ப அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து அதுலதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நான் அதுல கொடுக்குறதுனால இதை நான் லிமிட்டா தான் பண்ணேன். இது எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் பிடிச்சு பண்ணதுனால கொஞ்சம் அது வந்து ஒரு போதுங்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டேன். அதை பெருசா அடுத்து கொண்டு போகணும் அப்படிலாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. யாராருக்கு வேணுமோ கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா வாங்கி என்கிட்ட வாங்கி விற்கிறவங்களும் நிறைய பேர் வெளியூர்ல ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன் சொல்ல போனா காலேஜ்ல கத்துக்கிட்ட பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா அவங்க கேன்டீன்ல எல்லாம் வச்சு கூட வித்த பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் காலேஜ் முடிச்சு கல்யாணம் ஆகி போன பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வாங்கி இன்னமும் ரீசேல் பண்றவங்க இருக்காங்க.
பீசஸ் மட்டுமே நான் கொடுத்துருவேன், அவங்க பிராண்டிங்ல போட்டுக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாப்கின் நம்ம கொடுக்குறோம்னா ரேட் இல்லாம நான் ரேட் போட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களே ரேட் போட்டு அவங்க ஊர்கள்ல அவங்க கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசா நான் வந்து மிஷின் போட்டு பெருசா பண்ணணும் அப்படிலாம் நான் வந்து கொண்டு போகவே இல்லை. எல்லா லேடிஸுமே வீட்டுல இருந்து அப்படி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெரிய மிஷின் போட்டு இறக்கி அப்படி பண்ணணும் இப்படி இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளே வீட்டுல சீலிங் மிஷின் இருந்தா போதும். நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணணும்னா சீலிங் மிஷின் இல்லைன்னா தையல் மிஷின் வேணும். உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கை தையல் போட்டு மட்டும் கத்துக்கலாம். இவ்வளவுதான். இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இவ்வளவுதான். இந்த நாப்கின் பண்றதுல இதுல எதுவும் டவுட் இருக்கா இல்ல வேற எதுவும் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் எனக்கு. இது வந்து நான் பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ் இருக்கிறது வந்து என்னோட பேக்கிங் எப்படி இருக்குன்னா, சாரி, 6 பேட்ஸ் இருக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேக்கிங்ல தான் கொடுத்துருப்பேன். நான் பிளாஸ்டிக் கவர்ஸ்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், இப்படிதான் கொடுப்பேன் நானு. ஏன்னா கவர் அதுவும் வந்து நம்ம வந்து குப்பைகளுக்கு போறப்ப அதுவுமே பிளாஸ்டிக், நம்ம கொடுக்குற பொருளும் மக்காம எனக்கு கிடைக்கிறதுல இருந்து எனக்கு ரொம்ப கிடையாது. அதனால நான் பேக்கிங், என்னோட பேக்கிங் இப்படிதான் இருக்கும். அது இப்போ பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ் இருக்கிறது வந்து நான் கடைகள்ல வந்து 95 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன். ரொம்பையும் 6 பேட்ஸ் தான் வரும். நீங்க வந்து இப்ப சிலர் எல்லாம் வந்து செல்ஃப் யூஸ் கேட்கறாங்க அப்படின்னா நான் 10 பேட்ஸ் வச்சும் நாங்க கொடுக்கறதான் செய்யறோம். கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லென்த் அண்ட் வித் நாங்க வந்து கூட்டிக்குவோம். சிலர்லாம் வந்து எங்களுக்கு நைட் பேடுக்கு வந்து எங்களுக்கு லென்த் கூட வேணும்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் நாங்க வந்து லென்த் கூட வச்சும் கொடுக்குறோம். இதுதான் வந்து நாப்கினை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுல வேற இப்ப நம்ம வந்து நாங்க வேப்பில, கத்தாழை, துளசி பொடி போடுறோம்னா எங்க ஏரியால எங்களுக்கு அது வந்து ஈஸியா அவைலபிள், அதனால நாங்க அதை பண்றோம். அந்த இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து புளிச்சக்கீரை எல்லாம் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு பேட்டன் ரைட்ஸே காலேஜ்ல படிக்கும் போதே அவங்க பண்ணி பேட்டன் ரைட்ஸ் வாங்கி பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்புலா பொடி போடுறாங்க. அது அவங்கவுங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்கவுங்க ஏரியால நம்ம எப்பயுமே வந்து ஒரு பொருள் வந்து அவைலபிலிட்டி வச்சுதான் நம்ம பண்ணணும். நம்ம ஏரியால என்ன கிடைத்தோ அதை வச்சு அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். பொருளை தயிர் சாதத்தை வெறும் தயிர் சாதமாவும் கொடுக்கலாம், நம்ம அதுல வந்து மாதுளை பழம் போடலாம், கேரட் துருவி போடலாம், எல்லாமே. ஆனா பேசிக் வந்து தயிர் சாதம், அவ்வளவுதான். அது மாதிரி நமக்கு வந்து நாப்கின், காட்டன் நாப்கின் அதுல வந்து நாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. நான் வந்து இந்த பொடிகளை போடுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து இதான் காரணம். கர்ப்பப்பைக்கு வந்து கத்தாழை நல்லது, ஸோ வந்து அதை போடுறோம். அதே மாதிரி வேப்பிலை வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேப்பிலை எவ்வளவு ஒரு இதுன்னு. அதனால வேப்பிலை, கத்தாழையும் துளசி இவ்வளவுதான் போடுறோம். இது வந்து நம்ம நம்ம சீவக்கப்பொடி மாதிரி தான் இருக்கும். நம்ம அரைச்சி காய வச்சு பிடிச்சோம்னா சீவக்கப்பொடி மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு நாள் ஆனாலுமே ஒண்ணுமே செய்யாது. நீங்க இன்னொன்னு, கடைகள்ல விற்கிற நாப்கின் எல்லாம் நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்க மாத்தி அவங்க கண்டிப்பா அதுல போட்டிருப்பாங்க, ஆனா நம்ம யாரும் மாத்துறது கிடையாது. அது ஒரு விஷயம். பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் போயிட்டாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறது கூட கிடையாது நிறைய பிள்ளைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறது இல்ல, யூரின் போறது இல்ல, வீட்டுக்கு வந்துதான் பேட் மாத்துறாங்க, வீட்டுக்கு வந்துதான் ரெஸ்ட் ரூம் போடுறாங்கிறது நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து யூரின் போகாம இருந்தா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுங்கிறத ஒண்ணு பேரண்ட்ஸாவது சொல்லி புரிய வைக்கணும். பிள்ளைங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கிறாங்க, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு அது தெரியாது. இல்லைன்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லி புரிய வைக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு எப்படியாவது. அதனால வந்து அதெல்லாம் கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்த சைடு எஃபெக்ட்மே இருக்கு. நம்ம வந்து எப்படி வீட்டுல காய்ச்சி அதெல்லாம் திருச்சி வச்சு குடிக்கும், அதே அந்த பொடியை தான் போடுறோம். ஸோ அது கூட பெருசா ஒன்றும் எக்ஸ்பீரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு வச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ப்ளீடிங் ஓவர் ஆயிட்டு மாத்தணும்னா மாத்திக்கலாம். இது வந்து கண்டிப்பா 2 மணி நேரத்துல மாத்தணும், 3 மணி நேரத்துல மாத்தணும்னா எந்த அவசியம் இல்லை. உங்க உடலை பொறுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம், அவ்வளவுதான். உங்க ப்ளீடிங் இதை பொறுத்து. நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் என்னென்ன சொல்லுமோ நாப்கின் ரிலேட்டடாவும் பீரியட் ரிலேட்டடாவும் கொஞ்சம் சொல்லிட்டேன். இதுல எதுவும் வேற யாரும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. உங்க உரையை ஃபுல்லா நிறைவேற்றிட்டீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்குங்கம்மா. அதுல அன்பர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லலாமா. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தா சொல்லி முடிச்சிருங்க. ஓகே. நீங்க நாப்கின் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்கனாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இப்ப விமன் ஆண்டர்பிரினரா இப்ப என்கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா உணவுத்துறையில் நான் வந்து அதையும் ஏன் உள்ள கொண்டு வரேன்னா நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம். உணவுத்துறை தயாரிக்கிற மிஷினரிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து 35% மானியத்துல கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து செக்யூரிட்டியே கிடையாது. எந்த செக்யூரிட்டி, ஏன்னா நிறைய விமன்ஸ்க்கு வந்து தெரியறதே கிடையாது. நமக்கு வந்து சப்போர்ட், ஏன்னா நிறைய சிங்கிள் லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த செக்யூரிட்டி இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு லோன் இருக்குமே அவைல் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல வர்றப்ப எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டோட, கவர்மெண்ட் சப்போர்ட்டோடய உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஃபுல் சப்போர்ட்டோடய உங்களுக்கு வந்து மானியத்தோட கிடைக்கும்.
நீங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கனாலே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே மாவட்ட தொழில் மையம்னு ஒண்ணு இருக்கும். கலெக்டரேட்ல மோஸ்ட்லி கலெக்டரேட்ல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம்னு எந்த டிஸ்ட்ரிக்டோ, இப்ப வந்து இருக்கட்டும் மதுரைனா மதுரைன்னு போட்டு பாத்தீங்கன்னா எங்கன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே மாவட்ட தொழில் மையம்னு இருக்கும். அங்க நீங்க அணுகுனீங்கனாலே விமன்ஸ் இல்ல, ஆண் பெண் யாருனாலும் பண்ணலாம் 18 வயசுக்கு மேல. பட் ஆனா இதுல வந்து பொதுவா விமன்ஸ் கலந்துக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா நிறைய பேர் தொழில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. இப்ப வந்து நான் உணவு தொழில் மட்டும் சொல்லல. இப்ப இந்த நாப்கினோ இல்ல டெய்லரிங்கோ எந்த ஒரு தொழிலுக்குனாலுமே நீங்க மானியம் வாங்கணும் அப்படின்னா மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து எல்லா என்னென்ன ஸ்கீம் இருக்கு, என்னென்ன மானியம் வரும் அப்படிங்கறதெல்லாமே சொல்லிடுவாங்க. நான் இந்த தொழிலுக்குன்னு சொல்லல, எல்லா தொழிலுக்குமே சொல்றேன். எல்லாத்துக்குமே வந்து மானியம் உண்டு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. புதுசா தொழில் பண்றவங்க, முதல் தலைமுறை தொழில் பண்றவங்க, SC ST கேட்டகரிக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட கிடைக்கும் சப்சிடிலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை பத்தின அவேர்னஸ் கூட நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்களாம் நீங்க இன்னொன்னு கவர்மெண்ட்லாம் அப்படியே அலைவாங்க அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன்லயே பண்ணிட்டு போயிரு. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிட முடியும். அதனால எல்லாமே இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். எதுவும் சந்தேகம் தான் நீங்க கேளுங்க. வேற எதுவும் சந்தேகம் தான் நீங்க சொல்லலாம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி மேடம். இன்றைய மாலை நேர நிகழ்வில் சிறப்பான சிந்தனை உரையளித்த மாரீஸ்வரி அம்மா அவர்களை நாம் தவநிலையில் வாழ்த்திடுவோம். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அம்மா